திருச்சிற்றம்பலம். ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவர்கள் லிங்க பூஜை செய்வதற்கு அவர்களுடைய உள்ள கமலமே சிவலிங்கமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய இந்த ஊனால் அமைந்த இந்த உடம்பே அந்த இறைவனுடைய அந்த கருவறையை உள்ளடக்கிய சூழ்ந்த திருச்சுற்றுக்களாக இருக்கும். வாயே அந்த சிவலிங்கத்தின் நேர் நோக்கு வாயிலாகவும், இந்த உயிரே லிங்கமாகவும், இந்த ஐம்பொறி உணர்வுகளெல்லாம் தீபங்களாகவும் அமையும் என்று சொல்லப்படும் இந்த பாடலில். அதேபோல் இங்கே சொல்லக்கூடிய அந்த கருவறை முதலியன அதாவது யாருக்குன்னா தெள்ளத் தெளிந்தாருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய புறத்தை தான் வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். சில பேர் பூசை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அகப்பூசை பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவர்களெல்லாம் ஒரு பாவனையில் தான் அந்த பாவித்து ஒரு பாவனையில் தான் பாவித்து அவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். இந்த பாவனை இல்லாமல் உண்மையான அகப்பூசை என்பது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், அது ஒரு பாடல் சொல்லுவாங்க. எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றது அறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அப்படி அந்த மெய்ப்படு பூசையாக உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் தெள்ளத் தெளிந்தவர்கள். அவர்கள் அந்த நிட்டை கூடி அந்த சிவஞானத்தை எய்தியவர்கள் தான் உண்மையான அகப்பூசைக்கு உரியவர்கள். அப்படி அந்த அகப்பூசை உரியவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் கோடியில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அந்த கோடியில் ஒருத்தவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட தெள்ளத் தெளிந்தாருக்கு தான் அந்த சிவலிங்கம். நம்ம எல்லாம் மேலோட்டமாக அந்த சிவபூசை அகப்பூசை பண்ணுறோம், அவர்களுக்கெல்லாம் சிவலிங்கம் என்று நாம் தவறான ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஒரு மிக உயர்ந்த நிலை. இது திருமூலர் மிக உயர்ந்த நிலையை இங்கே குறிப்பிடுகிறார். இதை நம்ம ஒரு மேலோட்டமாக ஒரு சித்தர் பாடல் போல நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞான பாடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.